Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max Grade 6க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் Chapter 1 Patterns in Mathematicsல Section 1.5 தான் பார்க்க போறோம். ஓகே, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல அப் டு செக்ஷன் 1.4 அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஃபிகர் இட் அவுட் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் செக் இட் அவுட். அண்ட் இந்த வீடியோல செக்ஷன் 1.5 பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஃபிகர் இட் அவுட்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, now let's get into the section 1.5. 1.5 ஓட டாபிக் பார்த்தீங்கன்னா patterns in shapes. So 1.4 வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்பர் பேட்டர்ன்ஸ் தான் பார்த்திருக்கோம். ஓகே, நம்பர்ஸ்ல பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்லியிருப்பேன். நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளோட ரொட்டீன்ல ஈவன் நேச்சர்லயும் நமக்கு நிறைய இடத்துல பேட்டர்ன்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா மேக்ஸ்ல வரப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்ல பேட்டர்ன்ஸ் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்பர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பேட்டர்ன்ஸ் வந்து ஷேப்ஸ்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். Okay, other important and basic patterns that occur in mathematics are patterns of shapes. So எப்படி நம்பர்ஸ் நம்பர் பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு பேசிக்கோ அந்த மாதிரி ஷேப்ஸ் ரிலேட்டடா இருக்கிற பேட்டர்ன்ஸ் கூட இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேசிக்ஸ் தான். ஓகே, தீஸ் shapes may be in 1, 2 or 3 dimensions and or even more dimensions. One dimension என்ன, ஒன் டைமென்ஷன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் மட்டும் இருக்கும். ஓகே, தட் இஸ் லென்த் மட்டும் தானே இருக்கும். ஒரே ஒரு டைமென்ஷன் இருக்கிறது தான் ஒன் டைமென்ஷன். வி கால் இட் ஆஸ் அ 1Dன்னு சொல்லுவோம். 2Dன்றப்போ என்ன, நிறைய 1D ஸ்டாக் பண்ணி, ஓகே, இல்லைன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் 1Dsல நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதுதான் 2D. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள பார்த்தீங்கன்னா லென்த்தும் இருக்கும் அண்ட் விட்த்தும் இருக்கும். அப்போ 2 டைமென்ஷன்ஸ் இருக்கு. அப்போ இது 2D. 3Dன்றப்போ லென்த்து, விட்த்து, அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஹைட் கூட இருக்கும். ஸோ இதுல லென்த்து, விட்த்து அண்ட் இது வந்து ஹைட். ஸோ லென்த், விட்த், ஹைட். அப்போ 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ இது வந்து 3D. இந்த மாதிரி 4D, 5D இட்ஸ் கோஸ் ஆன். ஓகே, இது வந்து ஒரு கண்டினியூஷனா தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டைமென்ஷன், அதுக்கப்புறம் 2 டைமென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் 3 டைமென்ஷன்ஸ். ஸோ இட் லுக்ஸ் லைக் அ பேட்டர்ன் தானே. ஸோ ஷேப்ஸ்ல கூட பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகே, and the branch of mathematics that studies patterns in shapes is called geometry. நம்ம நம்பர் பேட்டர்ன்ஸ் பத்தி படிக்கிறது நம்பர் தியரின்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணோம் லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம். ஓகே, அந்த மாதிரி ஷேப்ஸ் பத்தி படிக்கிறது பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், அதோட நேம் என்ன, ஜியோமெட்ரி. ஸோ அதோட டாபிக் வந்து ஜியோமெட்ரி கீழே வரும். Okay, now shape sequences are one important type of shape patterns that mathematicians study. Table 3 shows a few key shape sequences that are studied in mathematics. So நம்மளுக்கு basic number patterns காட்டினாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கா ஷேப்ஸ்ல இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டேபிள்ல இருக்கு. நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்களா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஷேப் சீக்வென்சஸ். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ரெகுலர் பாலிகான்ஸ் தான். ரெகுலர்னா மீனிங் என்ன, ஆல் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். ஓகே, இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், இது வந்து ஸ்கொயர், இது வந்து ரெகுலர் பென்டகான், ரெகுலர் ஹெக்ஸகான். ஸோ ஆல் சைட்ஸ் எல்லாமே சேமா இருக்கும். அதுதான் ரெகுலர் அண்ட் மீனிங் இருக்கு. ஓகேவா, இது எல்லாமே பாலிகான். ஸோ வாட் இஸ் பாலிகான்? பேசிக்லி பாலிகான்ன்றது வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் நம்ம கொண்டு வரோம்னா அதுதான் பாலிகான்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து 3 லைன்ஸ்ல நம்மளுக்கு ட்ரையாங்கிள் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சைடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ வி காட் எ குவாட்ரிலேட்டரல். நெக்ஸ்ட் one more side increase பண்ணிருக்காங்க which is pentagon. next one more side increase பண்ணிருக்காங்க, 6 sides இருக்கா, அப்ப hexagon. so இதுல பாத்தீங்கன்னா from triangle to decagon one side increase ஆயிட்டே போயிட்டு இருக்கு, ரைட்டா. so இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி தானே இருக்கு. ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆறப்போ அது ஷேப் வந்து எவால்வ் ஆயிட்டே இருக்கு இல்லையா. அப்போ இது வந்து ரெகுலர் பாலிகான்ஸும் ஒரு பேட்டர்ன் தான், ஒரு சீக்வன்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் shape. Okay, இங்க K2 னா with the help of two vertices இந்த complete diagram இருக்கு.
Okay, so in the complete with the help of two vertices இந்த complete figure இருக்கு, அதுதான் இந்த K2 ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த geometrical figure. So and next one பாத்தீங்கன்னா three dots, three vertices இருக்கு. Okay, with the help of three vertices complete figure இருக்கு. And பேசிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு டாட் இருக்குன்னா ரிமைனிங் டூ vertices கூடயும் அது கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளுக்கு 4 vertices இருக்கு. அண்ட் எவ்ரி vertex இஸ் கனெக்டட் டு ஆல் அதர் vertices. அந்த மாதிரி தான் லிங்க் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாட் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஓகே லுக் அட் திஸ் டாட். இந்த டாட் ரிமைனிங் அதர் தென் திஸ் டாட் நம்மளுக்கு 3 dots இருக்கு இல்லையா, இந்த 3 dots கூடயும் அது கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த டாட்டும் 3 dots கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தானே போயிட்டு இருக்கு. ஸோ இங்க நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 dots, அதுக்கப்புறம் 3 dots, next 4 dots, next 5 dots, next இந்த complete geometrical figure வந்து 6 dotsல இருக்கு. ஓகே, அப்போ 6 dots ன்றப்போ every dot is connected to all other vertices. ஓகே, every vertex is connected to all other vertices. ஸோ அது வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். ஓகே, நெக்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாமா, ஸ்டாக்டு ஸ்கொயர்ஸ். ஸோ ஸ்கொயர்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணிட்டே போறாங்க. ஸ்டாக்கிங்னா அடுக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்கொயர் இருக்கா, நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிக்கர் ஸ்கொயர் இருக்கு. ஓகே, இது 1 ஸ்கொயர், இது வந்து 2 ஸ்கொயர். ஓகே, 2 rows 2 columns ஸ்டாக் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 rows 3 column, நெக்ஸ்ட் 4 rows 4 columns, நெக்ஸ்ட் 5 rows 5 columns. இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் வந்து அடுக்கிட்டே போயிருக்காங்க, ஸ்டாக் பண்ணிட்டே போயிருக்காங்க. ஓகே, உள்ள இருக்கிறதும் ஸ்கொயர் தான், அண்ட் ஓவரால் ஃபிகர் பாக்குறப்ப அது ஸ்கொயர் ஷேப்பா தான் இருக்கணும். அதுதான் ஸ்டாக்டு ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக்டு ட்ரையாங்கிள்ஸ். இப்போ ட்ரையாங்கிள்ஸ் அடுக்கிட்டே போயிருக்காங்க. ஓகே, ஸ்டாக்டு ட்ரையாங்கிள்ஸ். ஸ்டாக்டு ட்ரையாங்கிள்ஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல ஒரே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரே ஒரு ட்ரையாங்கிள். செகண்ட் ரோல 2 ட்ரையாங்கிள் ஸ்டாக் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல ஒரு ட்ரையாங்கிள், செகண்ட் ரோல 2 ட்ரையாங்கிள்ஸ், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் தேர்ட் ரோல 3 ட்ரையாங்கிள் ஸ்டாக் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல 1 triangle, செகண்ட் ரோல 2 triangles, தேர்ட் ரோல 3 triangles, ஃபோர்த் ரோல 4 triangles. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் நெக்ஸ்ட் ஸ்டாக்டு ட்ரையாங்கிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல 1 triangle, இப்போ 2 triangles இருக்கா. நெக்ஸ்ட் 3 triangles, ஃபோர்த் ரோல 4 triangles ஸ்டாக் பண்ணிருக்காங்களா. நெக்ஸ்ட் 5 triangles, 3 4 5 triangles. அப்போ இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணாலே நெக்ஸ்ட் என்ன மாதிரி ஸ்டாக்டு ட்ரையாங்கிள், அது எந்த அளவுக்கு இருக்கு, எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்லையா. ஓகே, இது வந்து ஒன் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இன் ஷேப்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு கோச் ஸ்னோஃப்ளேக். ஓகே, இந்த கோச் ஸ்னோஃப்ளேக் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கா. இப்போ ஈச் சைடு இருக்கு இல்லையா, I'll draw it and show. Let's take equilateral triangle. இவங்க எடுத்துக்கிற ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். They have taken this way. ஒரு equilateral triangle. ஓகே, so first வந்து ஒரு equilateral triangle. செகண்ட் நம்ம draw பண்றப்போ என்ன பண்ணோம்னா, ட்ரையாங்கிளுக்கு டோட்டலா 3 sides இருக்கு இல்லையா. இப்போ ஈச் சைடையும் நம்ம பேஸா எடுத்துக்கணும். ஈச் சைட ஒரு பேஸா எடுத்துக்கிட்டு, ஓகே ஐம் ஜஸ்ட் கிரீன்ல ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். இது பேஸா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நியூ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஈச் சைட பேஸா எடுத்துக்கிட்டு what we have to do, ஒரு நியூ ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ண பிறகு அந்த பேஸை வந்து எரேஸ் பண்ணிடணும். ஓகே, சேம் திங். இப்போ இந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் டிரா பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறமா இது பேஸா அந்த ஈச் சைடு ஓட பேஸ் ஐ மீன் சைடு வந்து பேஸா கன்சிடர் பண்ணிட்டு ஒரு நியூ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு.
ஃபார்ம் பண்ண பிறகு என்ன பண்ணணும், அந்த பேசஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிடணும். இப்படிதான் நம்மளுக்கு செகண்ட் இருக்கிற பிக்சர் கிடைச்சது. ஓகே, இப்போ we have to repeat the process. அதே மாதிரி இப்போ இங்க இருக்கிற எவ்ரி ட்ரையாங்கிள், இப்போ டோட்டலா இங்க எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. ஸோ இதுல எதுக்குமே பேஸ் நம்ம அந்த லைன் எரேஸ் பண்ணிட்டோம், எதுக்குமே இல்லை. அப்போ இந்த டூ சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம பேஸா எடுத்துக்கிட்டு, ஓகே, அதை பேஸா எடுத்துக்கிட்டு அகைன் நம்ம ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிள் டிரா பண்ணலாமா, குட்டி ட்ரையாங்கிள்ஸ். கரெக்டா வரல, நீங்க யூசிங் ஸ்கேல் அண்ட் பென்சில் டிரா பண்ணுங்க, நீட்டா அழகா கிடைக்கும். ஓகே, ஆஃப்டர் தட் என்ன பண்ணோம்னா, அதோட பேசஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்லைட்டா எரேஸ் பண்ணிடணும். ஸ்லைட்டா எரேஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வர ஜியோமெட்ரிக்கல் அந்த பேட்டர்ன் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் தேர்ட். ஸோ இது ட்ரா பண்ற கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, அப் டு நம்ம 3 பிக்சர்ஸ் வரைக்கும், 3 or 4 அப் டு திஸ் இது வரைக்குமே நம்ம 4 டயக்ராம் வரைக்குமே நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, இதுதான் கோச் ஸ்னோஃப்ளேக்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா, இந்த கொடுத்துருக்கிற எல்லா ஷேப்ஸுமே எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த பேட்டர்ன் எப்படி எவால்வ் ஆயிட்டு இருக்குன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், ரைட்டா. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபிகர் இட் அவுட் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கொஸ்டின்ஸ்க்கு இப்போ ஆன்சர் பண்ணலாமா. Can you recognize the pattern in each of the sequences in table 3? ரெகக்னைஸ் பண்ணோமா, அதான டிஸ்கஷன். இது ரெகக்னைஸ் பண்ணிட்டோம் இல்லையா, எஸ் ரெகக்னைஸ் பண்ணோம். பட் நம்ம எஸ்ன்னு சொன்னா தட் ஆன்சர் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. எப்படி எஸ், வி ஹாவ் டு ஜஸ்டிஃபை, நம்ம எப்படி எஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் டு கிவ் ஒரு நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகேவா. So let's answer for that. Can you recognize the pattern in each of the sequences in table 3? So நம்மளுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல, அந்த டயக்ராம் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா என்ன பேட்டர்ன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்ல 3 சைட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆர் கெப்ட் இன்க்ரீசிங். அதுதான் இதோட இந்த பேட்டர்னோட ஒரு ரூல் மாதிரி. ஓகே, ஸோ இந்த பேட்டர்னோட கண்டிஷன் என்ன, இட்ஸ் கெப்ட் இன்க்ரீசிங். ஸோ நம்ம கேன் யூ ரெகக்னைஸ் த பேட்டர்ன் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது எஸ் அண்ட் ரைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஒன்க்கு நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் கெப்ட் இன்க்ரீசிங். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 சைட்ஸ் இருக்கு. ஓகே, தென் 4 sides, 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஆர்டர்ல தான் அது இருக்கு. Now moving on to the next one. இதுல பாத்தீங்கன்னா number of vertices is increasing and every vertex is connected to all other vertices. ஓகே, அதுதான் இதோட பேட்டர்னா இருக்கு. ஓகே, ஸோ இதுல என்ன பேட்டர்ன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். The pattern is number of vertices, number of நம்பர் ஆஃப் பண்றப்போ ஃபுல் வேர்டா இப்படிதான் ரைட் பண்ணும். NO வச்சுட்டு டாட் வச்சா சேம் மீனிங் தான் கன்வே ஆகும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் vertices is increasing and every vertex is connected to all vertices in the shape. ஓகே, இந்த ஆர்டர்ல தான் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த தேர்ட் பேட்டர்ன். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஒன்க்கும் செகண்ட்க்கு தேர்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் கெப்ட் இன்க்ரீசிங் ரைட்டா. அப்போ நம்ம டைரக்டாவே நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ரோ ஒரு காலம், ஏன்னா ஒரே ஒரு ஸ்கொயர் தானே இருக்கு. ஸோ ஒரு ரோ ஒரு காலம் இருக்கு. அண்ட் செகண்ட் ரோ 2 rows 2 columns இருக்கு. ரோஸ்னா ஹாரிசான்டல் வியூ, காலம்ஸ்னா வெர்டிக்கலா நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்போ 2 rows 2 columns இந்த மாதிரி ஆர்டர்ல தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. தேர்ட் ஒன் 3 rows இருக்கா, எத்தனை ரோஸ் இருக்கு, 3 rows இருக்கா அண்ட் 3 columns இருக்கு. ஸோ 3/3. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ல தான் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் இருக்கு. ஸோ 4/4 5/5 இந்த மாதிரி இருக்கு. ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்ல என்ன மாதிரி ஸ்டாக் ஆயிருக்கு அப்படின்னு. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட். ஓகே, இந்த பர்டிகுலர் ஷேப்ஸ் வந்து எந்த மாதிரி ஸ்டாக்டு ட்ரையாங்கிள்ஸ் எந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு. ஓகே, 1 ரைட் பண்ணிக்கலாமா. அண்ட் செகண்ட்ல டோட்டலா எத்தனை ட்ரையாங்கிள் ஸ்டாக் பண்ணிருக்காங்க, 1 பாருங்க 1 2 3. இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகுறதுனால டோன்ட் கன்சிடர் திஸ். சரியா, ஸ்டாக் பண்ணிருக்காங்க அதனால அங்க எம்டியா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, டோன்ட் கன்சிடர். இது 1 2 3. ஸோ அப்போ டோட்டலா நம்மளுக்கு இங்க 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட் தேர்ட் ரோல 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அப்போ 1 2 ட்ரையாங்கிள்ஸ் அப்போ 3. அப்போ டோட்டலா நம்மளுக்கு 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அண்ட் இங்க நம்மளுக்கு டோட்டலா எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஸ்டாக் பண்ணிருக்காங்க, இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. டோட்டலா 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் நம்ம செக் பண்ணா இது வரைக்கும் till 4 rows வரைக்கும் 10 இருக்கா, இங்க லாஸ்ட்ல 5 இருக்கு. அப்போ 15. ஸோ இது எந்த மாதிரி இருக்கு, ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் பேட்டர்ன்ல இருக்கு. ஓகே, இது வந்து ஸ்கொயர் நம்பர் பேட்டர்ன்ல இருக்கு. லைக் 1 square 2 square 3 square 4 square. ஸோ பேசிக்கா ஸ்கொயர் நம்பர் பேட்டர்ன்ல தான் இது இருக்கு, நம்பர் பேட்டர்ன்ல இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் நம்பர் பேட்டர்ன்ல இருக்கு. நம்பர் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணதுக்காக ரைட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷேப்போட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கோச் ஸ்னோஃப்ளேக்கு இதோட பேட்டர்ன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த செக்மெண்ட்ஸ், இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குல்ல அதுதான் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ண போறோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கா, அப்போ அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டுக்கு 3 லைன்ஸ் இருக்கு. செகண்டுக்கு இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இதுல எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 1 கவுண்ட் பண்ணலாம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ டோட்டலா 12 செக்மெண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ல அதே மாதிரி எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. ஸோ பேசிக்கா இது டோட்டலா 36 இருக்கு. ஸோ நம்ம ஈஸியாவே கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்காக நான் கவுண்ட் பண்ணேன். ஸோ ஈச் ஒன்ல 6 6 இருக்கா, இது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா, ஈச் ஒன்ல 6 6 இருக்கு. அப்போ டோட்டலா 6னா 36. அண்ட் நம்ம இதுல கவுண்ட் பண்ணாம விட்டுருக்கிறது என்ன, 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48. அப்போ டோட்டலா எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கு, 48 செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா லைன் செக்மெண்ட்ஸுமே ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு 48 செக்மெண்ட்ஸ் இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஷேப்ல டோட்டல் எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கும்னா 192 செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்னோஃப்ளேக்கு 768 செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இது நம்ம கவுண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ட் சப்போஸ் கொஸ்டின்ல 1 2 3 4 5 ஸோ ஃபிஃப்த் ஒன்ல எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கு? சிக்ஸ்த் நம்பர் என்னன்னா 768. அந்த டேர்ம் ஃபிஃப்த் டேர்ம் வந்து 768. சப்போஸ் நம்ம கொஸ்டின்ல வந்து நெக்ஸ்ட் டேர்ம் கேட்குறாங்க, சிக்ஸ்த் டேர்ம் வேணும், செவன்த் டேர்ம் இல்லை நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ரைட் பண்ணுங்கன்றப்போ நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. I'll tell you that now. ஸோ இது எந்த ஆர்டர்ல இருக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே, ஃபார்முலா இல்லை, லைக் எல்லா பேட்டர்ன்ஸ்க்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும்ல, அந்த மாதிரி கைண்ட் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இது ரைட் பண்ணலான்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 3ன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் ஒன் வந்து 3 into 4ன்னு எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 into 4 into 4 வரும். அப்போ பேசிக்கா இது 4 ஸ்கொயர்ன்னு மாத்திக்கலாமா? வில் டேக் இட் as a 4 ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் 3 into 4 கியூபா இருக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ 3 into 4 power 4. இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே, இப்போ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கேட்டா கூட எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிடலாம். ட்ரா பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, அப் டு 3 ஃபிகர்ஸ் வரைக்கும் ட்ரா பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. 4th 5th ஜஸ்ட் கமாஸ் போட்டு நம்பரா கூட ரைட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ யூ கேன் ரிமெம்பர் திஸ் வே. எந்த மாதிரி இந்த கோச் ஸ்னோஃப்ளேக்கோட பேட்டர்ன் இருக்குன்னா இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. அப்போ ஆஃப்டர் 768 அது என்ன மாதிரி நம்பரா இருக்கும்? எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கும் அதுலனா 3 into 4 power 5. அப்போ 4 5 times மல்டிப்ளை பண்ணிட்டு 3 கூட மல்டிப்ளை பண்ணா அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, now let's try to answer for the next one. I hope you understand the first இதுல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். Now we can move on to the second question. ரீட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஈஸி தான். அந்த கோச் ஸ்னோஃப்ளேக் ரீட்ரா பண்றதுதான் நம்மளுக்கு டாஸ்கா இருக்கும். சில்ட்ரன் நீங்க ஸ்லோவா ட்ரை பண்ணுங்க, அது ஈஸி தான். டைம் டேக்ஸ், வேற எதுவுமே இல்லை. ஓகே, ட்ரை அண்ட் ரீட்ரா each sequence in table 3 in your notebook. Can you draw the next shape in each sequence? Okay, next 3 shapes லாம் கேட்கல, next immediate 1 shape மட்டும் தான் கேக்குறாங்க. Why or why not? எதுனா உங்களால டிரா பண்ண முடிஞ்சுதா, டிரா பண்ண முடியலையா, டிரா பண்ண முடியலனா ஏன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. After each sequence, describe in your own words that what is the rule or pattern for forming the shapes in the sequence. ஆல்ரெடி நம்ம இங்க ரூல் மாதிரி நான் எழுதியிருக்கேன். இதே ரீசன்ஸுமே யூ கேன் காப்பி ஃபார் த செகண்ட் ஒன். ஓகே, அண்ட் அடிஷ்னலா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவா ஒரு டயக்ராம் வந்து டிரா பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க டெக்காகான் வந்து 10 டாட்ஸ் இருக்கா, 10 டாட்ஸ் யூஸ் பண்ணி டிரா பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம 11 டாட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பாலிகான் கொண்டு வரணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஈஸியா எப்படி டிரா பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் சர்க்கிள் டிரா பண்ணிக்கலாம். Okay, I'll place it here itself. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிட்டு என்ன தெரியுமா பண்ணணும், 11 டாட்ஸ் ஈக்குவல் ஸ்பேசிங்ல நம்ம டாட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். 11 டாட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 11 நான் இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் ஸ்பேசிங் இல்லை, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்க வந்து ட்ரை டு கிவ் ஒரு ஈக்குவல் ஸ்பேசிங் வர மாதிரி பாருங்க. ஏன்னா இது நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் ரெகுலர் பாலிகான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ ஆல் லைன் செக்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு ஈக்குவல் லென்த்ல இருக்கணும்.
ஓகே, இது ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னு. ஓகே, ஈக்குவல் ஸ்பேசிங்ல நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிரா பண்ண சர்க்கிள் இருக்குல்ல, அது வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ டாட்ஸ் மட்டும் இருக்குமா? இப்போ யூசிங் அ ஸ்கேல், ஓகே, நம்ம என்ன பண்ணணும், 2 டாட்ஸ் ஜாயின் பண்ணணும். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தானே ஜாயின் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு 11 கான் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இந்த 11 கான் அப்படின்னு சொல்லலாம், 11 சைடட் பாலிகான். இதுக்கு அனதர் நேம் வந்து ஹென்டெகாகான்னு சொல்லலாம். ஹென்டெகாகான். அண்ட் ஒன் மோர் நேம் இருக்கு, தட் இஸ் அன்டெகாகான். ரெண்டு நேம் இருக்கு. ஓகே, ஸோ லைக் இதுக்கெல்லாம் எப்படி நானாகான் டெக்காகான் நேம் இருக்கும், அந்த மாதிரி தான் இதுவுமே. ஓகே, ஸோ a polygon which has a 11 sides, அதோட நேம் என்ன, ஹென்டெகாகான் ஆர் அன்டெகாகான். இல்ல இந்த மாதிரி நேம் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்குன்னா இது 11 கான்னு நம்ம சொல்லலாம், 11 சைடட் பாலிகான் கூட நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் ஓவா. ஸோ பேசிக்கா செகண்ட் கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஷேப் வந்து டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம சேம் இப்போ K7 நம்ம இதுல டிரா பண்ணோமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டாட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க லாஸ்டானா 6 வெர்டிசஸ் இருக்கு, 1 2 3 4 5 6. அப்போ நம்ம 7 டாட்ஸ் பிளேஸ் பண்ணோம். இதே மாதிரி ட்ரிக் நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்மால் சர்க்கிள் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் சர்க்கிள் டிரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் K7 நெக்ஸ்ட் டயக்ராம் டிரா பண்றேன். ஒரு ஸ்மால் சர்க்கிள் டிரா பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 7 வெர்டிசஸ் வந்து இதுல பிளேஸ் பண்ணலாம். 1 ஈக்குவல் ஸ்பேசிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, 2 3 4 5 6 7. ஓகே, 7 டாட்ஸ் நம்ம இந்த சர்க்கிள் ஷேப்ல பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் சர்க்கிளை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ யூசிங் அ ஸ்கேல் இது எல்லாமே கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இந்த பர்டிகுலர் சீக்வென்ஸோட பேட்டர்ன் என்ன, number of vertices is increasing and every vertex is connected to all vertices in the shape. ரைட்டா? அப்போ first let's concentrate on this particular vertex. இந்த vertex கூட ஆல்ரெடி adjacent இருக்கிற vertex வந்து join ஆயிடுச்சு. இப்போ every other vertex கூட கனெக்ட் பண்ணிடலாம். தென்னா சேம் அதே மாதிரி இந்த vertex every other vertex கூட கனெக்ட் பண்ணணும். இது ஆல்ரெடி கனெக்டட். நெக்ஸ்ட் இந்த ஷேப் இது ஆல்ரெடி this one is connected, இது கூட கனெக்ட் பண்ணலாம். இந்த vertex கூட. நெக்ஸ்ட் இந்த vertex கூட ஆல்ரெடி கனெக்டட், இந்த vertex கூட கனெக்டட், இந்த vertex கூட கனெக்டட், இந்த vertex கூட கனெக்டட், இந்த vertex கூட இந்த vertex கூட கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த vertex இது ஆல்ரெடி இங்க கனெக்ட் ஆயிருக்கா, இந்த vertex கூடவும் கனெக்ட் ஆயிருக்கா, இந்த vertex கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த vertex கூட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த vertex கூட கனெக்டட், இந்த vertex கூட தான் இல்ல. அப்போ இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன். அண்ட் இந்த vertex பாத்தீங்கன்னா இந்த vertex கூட கனெக்ட் ஆயிருக்கு, இது கூடயும் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கு, இது கூடவும் கனெக்டட், எல்லாத்து கூட ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கு. ரைட்டா? அப்போ எதுவுமே டிரா பண்ண வேணாம், ஓவர்லேப் ஆயிடும். சேம்
இந்த வெர்டெக்ஸும் ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக் தான், எல்லாமே கனெக்டட், ஒரு கிராஸ் செக். இது கூட கனெக்ட் ஆயிருக்கு, இது கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு, தேர்ட் வெர்டெக்ஸ் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு, ஃபோர்த் வெர்டெக்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு, ஃபிஃப்த் வெர்டெக்ஸ் கூடயும் கனெக்டட், இது கூடயும் கனெக்டட். எஸ், ஸோ வி ஆர் டன். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வர பேட்டர்ன். இதுதான் K7. ஓகே, now moving on to the third one. Third one, the stacking of the triangle. சாரி, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்டு ஸ்கொயர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா தான் ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து நம்ம இந்த ஸ்பேஸ்ல ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? 1/1, 2/2, 3/3, 4/4, 5/5. அப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரா பண்ண போற ஸ்டாக்டு ஸ்கொயர்ஸ்க்கு வந்து 6/6 இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பிக்கர் ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிக்கர் ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். 6 rows 6 columns இருக்கிற மாதிரி நம்ம ஸ்மால் ஸ்கொயர்ஸ் ட்ரா பண்ணா போதும். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். ஸோ 6 columns இருக்கு. இப்போ 6 rows, சாரி 6 rows ட்ரா பண்ணிட்டு இப்போ 6 columns வெர்டிகலா ட்ரா பண்ணிடலாம். 2, 3, 4, next 5. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 rows 6 columns வந்துருச்சா? ஸோ இதுதான் 6/6 ஓட ஸ்டாக்டு ஸ்கொயர்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டாக்டு ட்ரையாங்கிள்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஸ்டாக்டு ட்ரையாங்கிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிக்கர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம், ஒரு நீட் ஃபினிஷிங்காக தான். ஓகே, ஒரு பிக்கர் ட்ரையாங்கிள் அண்ட் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து இப்போ பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்டா எத்தனை வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4. ஓகே, ஸோ டோட்டலா 4 rows, 5. ஓகே, 5 இது வரைக்கும் இருக்கா? ஸோ அப் டு 5 ட்ரையாங்கிள்ஸ் வரைக்கும் ஸ்டாக் பண்ணிருக்காங்களா? அப்போ லாஸ்ட் ரோல நம்மளுக்கு 6 ட்ரையாங்கிள்ஸ் வர மாதிரி ஸ்டாக் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் லைன். ஓகே, இந்த ரோல நம்ம 6 ட்ரையாங்கிள்ஸ் வர மாதிரி பண்ணணும். இங்க வந்து 5 ட்ரையாங்கிள்ஸ், இந்த ரோல 5 triangles, next 4 triangles, 3 triangles, 2 triangles and 1 triangle. 1 triangle அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருச்சு. இங்க triangle draw பண்றதுக்கு ஒன் ஈஸி ட்ரிக்கும் சொல்றேன். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த எண்டிங், இந்த கார்னர்ல இருந்து எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா கார்னர்ஸ்ல இருந்தும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிடுங்க. டாட்ஸ் வச்சுட்டு நீங்க கனெக்ட் பண்ணாலும் ஃபைன் தான். ஓகே, அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல இருந்தும் யூ ஹாவ் டு பிரிங். ஓகே, கொஞ்சம் கிராஸ் எல்லாம் இருக்கு, இது ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி பேட்டர்ன்ல நீங்க டிரா பண்ணாலே வரும். ஸோ கன்சிடர் திஸ் ஆஸ் ஒரு ட்ரையாங்கிள். 1, இப்போ பாருங்க, 1, 2,
3 4 5 6 6 triangles இருக்கா இந்த ரோல 5 triangles இருக்கா 1 2 3 4 5 இந்த ரோல பாருங்க 1 2 3 4 ஓகே 4 இருக்கா அதே மாதிரி இந்த ரோல 1 2 3 triangles 1 2 and 1 triangle so triangles stack பண்ணிட்டோமா ஓகே so that's all so next pattern draw பண்ண சொல்லிருக்காங்க that's all for this and இந்த coach snowflake draw பண்றது actually கஷ்டம் தான் ஓகே so அதனால நம்ம draw பண்ண போறது கிடையாது so what I am going to do is இதுக்கு வர நெக்ஸ்ட் லைன் செக்மெண்டோட வேல்யூ மட்டும் நம்ம ரைட் பண்ணிடலாம் இத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கும் அது நம்மளுக்கு ஷோரா சொல்லலாம்ல அது மட்டும் மென்ஷன் பண்ணிடலாம் அண்ட் கொஸ்டின்லயுமே பார்த்தீங்கன்னா தே ஹவ் ஆஸ்ட் கேன் யூ ட்ரா த நெக்ஸ்ட் ஷேப் இன் ஈச் சீக்வன்ஸ்னா எஸ் பட் ஆனால் கோச் ஸ்னோஃப்ளேக்கை மட்டும் ட்ரா பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா அது காம்ப்ளிகேட்டா இருக்குன்னே மென்ஷன் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் ஈச் சீக்வன்ஸ் டிஸ்கிரைப் இன் யோர் ஓன் வேர்ட்ஸ் வாட் இஸ் த ரூல் அது ரூல் வந்து நான் ஆல்ரெடி சைட்ல ரைட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்றப்பவே நான் ரூலுமே ரைட் பண்ணிட்டேன் ஆர் பேட்டர்ன் ஃபார் ஃபார்மிங் ஒன்னும் ரூல் இல்லைன்னா பேட்டர்ன் ஃபார்மிங் நம்ம ரைட் பண்ணாலே போதும் அப்போ இதுக்கு வந்து ஃபார் கோச் ஸ்னோஃப்ளேக் drawing the next pattern it's difficult okay அது அப்படியே ரைட் பண்ணிடலாம் for this drawing நீங்க வேணா ட்ரை கூட பண்ணலாம் ஓகே for this drawing a next pattern is complicated ஓகே பட் நம்ம பேட்டர்ன் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்ல ஸோ நெக்ஸ்ட் வர பேட்டர்ன் எப்படி இருக்கும் இது டோட்டலா 5 1 2 3 4 5 டில் 5 கொடுத்துருக்காங்க அப்போ சிக்ஸ்த் பேட்டர்ன் எப்படி இருக்கும் 1 2 3 4 5 சிக்ஸ்த் பேட்டர்ன் 3 into 4 power 5 இருக்கும் பட் நெக்ஸ்ட் பேட்டர்ன் will have 3 into 4 power 5 segments. So that is 3072 segments இருக்கும். So that is 3072 segments. இது ரைட் பண்ணாலே போதும். Okay. That's all children for this. Okay. I hope you people enjoyed learning. நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் தட் இஸ் செக்ஷன் 1.6 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தேங்க்யூ சில்ட்ரன்